Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாஸ்மாக் முறைகேடு புகாரில் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரமில்லை என்று தமிழக அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? டாஸ்மாக் தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கை தடை விதிக்கும் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதத்தை தொடங்கியுள்ளார். 1.5 ஆண்டுகளுக்கு முன் மணல் குவாரி விவகாரத்திலும் இதேபோல் சோதனை நடத்தப்பட்டது. உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஆஜராக கலெக்டருக்கு உத்தரவிட்டது. அதே போல தற்போது டாஸ்மாக் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசுடைய வழக்கறிஞர் தற்போது வாதாடி வருகிறார். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால நிவாரணம் நீதிமன்றம் அளிக்க வேண்டும் எனவும் டாஸ்மாக் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தமிழக அரசுடைய வழக்கறிஞர் தற்போது வாதாடி வருகிறார். மாநில அரசு அனுமதி பெற்றுதான் விசாரணை நடத்த வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். மனுவில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எதையும் குறிப்பிடாமல் கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் டெல்லியில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி ஆஜராகி தற்போது வாதாடி வருகிறார். டாஸ்மாக் தரப்பில் வாதமாக என்ன வைக்கிறாங்கன்னா, சோதனை நடத்துவதாக இருந்தால் அதற்குரிய காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. முக்கியமான நேற்றைக்கு தான் தமிழக அரசுடைய சார்பில் இதனுடைய வழக்கு என்பது தொடரப்பட்ட நிலையில் தற்போது இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பொதுத்துறை நிறுவனங்களில் சோதனை நடத்துவதற்கு சென்றால் அமலாக்கத்துறை இயக்குனர் அல்லது துணை இயக்குனர் அல்லது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் மட்டுமே சோதனை செய்ய முடியும் எனவும் டாஸ்மாக் தரப்பில் தற்போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலையே நம்ம சொல்லியிருந்தோம், இன்று நேற்றைக்கு கொடுத்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது சொல்லியிருந்தோம். அதனுடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் 2 நீதிபதிகள் அமர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணையின் முடிவில் என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே மணல் குவாரி, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள்ல இடி ரைடு பண்ணாங்க. அப்போ கலெக்டர்ஸ்க்கு எல்லாம் கூட ஆர்டர் போட்டாங்க. அப்போ இதே போன்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நெருங்கி தொடர்பு கொண்டது. அப்போ வழக்கு தொடுத்தாங்க. அந்த அடிப்படையில அந்த விசாரணைக்கு தடையும் கொடுத்தது. அந்த அடிப்படையில இந்த விசாரணைக்கும் தடை கேட்டு தமிழக அரசு சார்பில் மனு போட்டிருக்காங்க. சோதனை செய்வதற்கான முகாந்திரம் இருக்க வேண்டும். சட்டவிரோத பணிமாற்றமும் அல்லது சட்டவிரோத பணம் முகாந்திரம் இருந்தால் மட்டுமே சோதனைக்கு செல்ல முடியும் என டாஸ்மாக் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி வாதாடி வருகிறார். சோதனை செய்வதற்கான முகாந்திரம் இருக்க வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அல்லது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்கு முகாதாரம் எதுவுமே இல்லை, ஏன் இங்க ரைடு பண்றாங்க இடி அப்படின்னு சொல்லிட்டு தற்போது டாஸ்மாக் தரப்பில் வாதாடப்படுகிறது. 2 தரப்பில், அதாவது டாஸ்மாக் சார்பாக ஒரு லாயர் வச்சிருக்காங்க. அதே போல தமிழக அரசு சார்பாக தலைமை வழக்கறிஞரே இந்த வழக்கில் வாதாடி வருகிறார். இருதரப்பு வாதங்களையும் சொன்னீங்க, என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு. எவ்வளவு நேரம் இந்த வாதங்கள் முன்வைக்கப்படும், அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிற ஏதேனும் தகவல் இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக இப்போதுதான் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இதுல இப்போ நீதிபதிகள் என்ன மாதிரியான, ஏன்னா ஒரே நாள்ல தடை விதிக்கான வாய்ப்பு இல்ல. அமலாக்கத்துறை சார்பாக விளக்கங்களை கேட்பாங்க. மத்திய அரசுடைய வழக்கறிஞர் என்ன மாதிரியான பதில்களை கொடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த பாத்தீங்கன்னா 3 நாட்களாக, அதாவது கடந்த வாரத்துல இடியோட ஸ்டேட்மெண்ட்ல 2 பக்கம் ஸ்டேட்மெண்ட் வந்தது. அதுல இந்த பாட்டிலிங் பண்றதுல, அதே போல பல்வேறு விஷயங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு. அதே போல இந்த டிஸ்டிலரிஸ் என்று சொல்லக்கூடிய மதுபானங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெயர்லாம் கூட அந்த செய்தி குறிப்புல போட்டிருந்தாங்க. எந்தெந்த டிஸ்டிலரிஸ்லாம் எந்த மாதிரியான முறைகேடு பண்ணிருக்காங்க என்ன போன்ற விஷயங்களும் சொல்லிருந்தாங்க. கடந்த காலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போடப்பட்ட FIR-யும் இந்த இடியுடைய சார்ஜ் ஷீட்ல சேர்த்திருக்காங்க. அதாவது சார்ஜ் ஷீட் இது உங்களுடைய அந்த வழக்குல FIR-ல பதிவு பண்ணியிருக்காங்க. எனவே இது குறித்தெல்லாம் கூட தற்போது வாதங்கள் முன்வைக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. அமலாக்கத்துறை என்ன சொல்ல போகிறது என்பதை முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும். ஏன்னா அடுத்த கட்டமாக இந்த விஷயத்தில் அமலாக்கத்துறை சில முக்கியமான டாஸ்மாக் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்புவதாக செய்திகள் வந்த நிலையில் நேற்றைக்கு தமிழக அரசு ஒரு முறையீடு செய்திருக்கிறது. இது விசாரணைக்கு தடை வேணும்னு சொல்லி விசாரணைக்கு போட்டிருக்காங்க. எனவே இந்த விவகாரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. பிரியா, நிச்சயமா இருதரப்பு வாதங்களையும் நீதிமன்றத்தில் முன் வச்சுட்டு வர வேளையில அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.